People keep asking me questions that I don't know the answer to. It's us that has the machine guns now, and it's them that's in the mud. Guns, Mr. Shelby. We'd pay good money. For who do you speak? The Irish Republican Army. What are you? Copper? You went after him because he was IRA. I followed him because I thought he might have information. The difficulty with undercover work, Grace, is to remember what you are. Your sister's in there giving birth. There's one man should be here. You're right, Paul. On my house. Tell Freddie it's safe. Welcome to the world, son. Freddie! The police came and took his father away. You liar. Take a little walk to the edge of town and go across the track where the viaduct looms like a bird of doom as it shifts and cracks. Where secrets lie in the border fires and the humming wires. Yeah, man, you know you're never coming back. Past the square, past the bridge, past the mills, past the stacks. On a gathering storm comes a tall, handsome man in a dusty black coat with a red right hand. கதவு தரையாடா. இதெல்லாம் உன் குழந்தைக்காக வாங்கினது. நீ சாப்பிட பிரெட்டும் முட்டையும் இருக்கு. அதை வெளியிலேயே வச்சுட்டு போற. ஆடா, அவனுக்காக யோசி. குழந்தைக்குள்ள வன்மத்தை விதைக்காத. அவகிட்ட பேசுனீங்களா? அவ வாயை திறக்கல. நீங்க சொல்லிருக்கலாம்ல. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் என்ன என்னன்னு சொல்ற? நான் கடைசியா அவன்கிட்ட சொன்னது ஃப்ரெடி த்ரோனுக்கு வேண்டப்பட்டவன் இருக்கிற இடத்த தான் சொன்னேன். டாமி, எதுவா இருந்தாலும் பைபிள் மேல கை வச்சு சொல்லு. வேணும்னா அப்ப நான் நம்பலாம். உன்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணக்கூடாது. டீ சாப்பிட்றீங்களா? பொது சிஸ்டமா இருக்கு. எல்லாத்தையும் டைரியில நோட் பண்ணிருக்க? பிளாக் ஸ்டாரா? இதுக்கு என்ன அர்த்தம்? அது பிளாக் ஸ்டார் டே. அன்னைக்கு தான் பில்லி கும்பருக்கும் அவன் ஆட்களுக்கும் கடைசி நாள். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. உன் ஃபேமிலிக்கும் தெரியாதா? கிரேஸ், இப்ப என் குடும்பத்துல எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க. யார்கிட்ட போய் சொல்றது? அவன் முரட்டுத்தனமானவன். வேற என்ன சொல்றது? நாங்க 2 பேரும் மூக்கு கிள்ளி விளையாடுற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்க கசமுசா கதையெல்லாம் வேண்டாம். அவனை பத்தி முழுசா சொல்லு. இங்க அவன் தான் பெஸ்ட்னு அவனை பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிடும். அங்க பாருடா, அவனை பக்கா ரேங்க்ல உள்ளவன் நினைக்கிறேன். பொழந்து எடுக்கிறவன் பேரு. அவர் பேரு மேரஸ்டர். எதிரில் இருக்கிறவனுக்கு வாய்ப்பே கொடுக்காம அடி பொளக்குறாரு. ஜான் அவனா? அவன்லாம் இல்ல.
இங்க சீன் போடுறவன் மட்டும் டாமி கையில மாட்டே இருந்தான், அவ்வளவுதான், அடி பின்னி எடுத்திருப்பான். நிச்சயம் மிஸ்டர் மார்ஸ்டன் தான் இங்க ரிங் மாஸ்டரா இருப்பார். எனக்கு அது பெருமையா இருக்கு சார். சரி, அப்போ இது எல்லாமே புறம்போக்கிடும், சரியா? ஒரு பெரிய மனுஷங்க கடை போட போறாரு. உங்க பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க. அவருங்க தொழில் பண்ண லைசன்ஸ் இருக்கு. என்ன லைசன்ஸ்? நாங்க தான் அந்த லைசன்ஸ். அது எங்களோட பிசினஸ். என்ன குறுக்கன்னு நினைச்சியா? நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல பைத்தியமா? ரொம்ப பேசுனா அடிச்சு வாய உடைச்சிருவேன். ஜெயா ஆள்கிட்ட மோதிட்டு அப்புறம் இங்க வாடா. என் பேர் ஆர்தர் ஷெல்பி. அப்பா, கடவுளே, சமத்து பெருமையா இருக்கு. கடவுளே, எல்லையில எங்களுக்காக உயிரை விட்டவங்களுக்கு நிம்மதியை கூட. முடியலடா சாமி. கொஞ்சம் அடக்கி வாசி. நீ என் ரத்த சொந்தம் இல்லை. தட்டில் இருக்கிறத தின்னு முடிச்சுட்டு எப்போ நீ போவேன்? பாலியாமா என்னை கெஸ்டா கூப்பிட்டது இந்த குடும்பத்தோட மூத்தவன். அதனால கேள்வி கேட்காம வந்தோமா பெருக்கணுமா அள்ளி போட்டோமான்னு இரு. எங்க குடும்பத்துக்கு அவங்க தான் எல்லாம். டாமி தான் எல்லாம். நாங்க எல்லாரும் அவன் பிசினஸ்க்கு உதவி பண்றோம். அவங்கிட்டையும் ஒரு வார்த்தை. வந்துட்டான்டா நீ சொன்ன தலைவன். எப்படா இருக்க? வெளியே போ. என்ன பாரு, நான் இப்ப மாறிட்டேன்டா. 10 வருஷமா குடும்பம் வேணான்னு தானே இருந்த. இப்ப எதுக்காக திரும்ப வந்திருக்க? உடனே வீட்டை விட்டு வெளியே போயிடு. டாமி, அவர் வாய மூட. என்ன மன்னிச்சிருப்பா. இந்த ஆர்தர் ஷெல்பி மரியாதை இல்லாத இடத்துல இருக்க மாட்டான். ஒரு நாள் நீ என்ன புரிஞ்சுப்ப. பத்திரமா இருப்பா. அவர் அப்பாடா. அந்த ஆள் ஒரு சுயநலவாதிடா. அப்படின்னா நீயும் சுயநலவாதி தானடா. உன்னாலதான் நம்ம இப்படி இருக்கோம். அதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன். ஆனா உன் லாபத்துக்காக தான் தங்கச்சியை இழந்து நிக்கிறோம். உனக்கு பார்க்கணும்னு தோணுதா? கூட இருக்கணும்னு தோணுதா? அப்ப அவனோட போயிடு. கிரேஸ், நான் இதுல இருந்து ஒரு 5 பவுண்டு சில்லறை எடுத்துக்கிறேன், சரியா? 5 பவுண்டுங்கிறது சில்லறை கிடையாது. சரி, நீயே ஏதாவது எழுதிக்க. அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண ரெசீட் தேவை. ஆர்தர், நான் இந்த புக்கை மெயின்டைன் பண்றதுனால தான் அதை சொல்றேன். அதுக்கு ஒவ்வொரு வாரமும் லண்டன்ல இருக்கிற டேனியலுக்கு 1 பவுண்ட் 10 ஷில்லிங் தவறாம போகுது. லண்டன்ல யாராவது டேனியல்னு டானிவிஸ் பேங்க் கேப்டவுன் டவுன்ல சும்மா குடிச்சுக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருந்தவன். அவன் கண்ணை திறந்து டாமி தான் பிசினஸ்க்கு கூப்பிட்டுக்கிட்டான். நல்லவன். டானிவிஸ் பேங்க் செத்துட்டதா சொன்னாங்க. அது எல்லாமே பொய். அவனை சுட்டப்ப பார்த்த சாட்சி இருக்கே. இந்த மொத்த ஆட்டத்தையும் டாமி தான் விளையாடிட்டு இருக்கான். டாமி ஷூட் பண்ணி சதர்னது ஆட்டு மூளை. அப்ப அந்த சமாதியில இருக்கிறது உன்னை சொல்லட்டா கிரேஸ்? அதை கேட்டா எல்லாருக்கும் நல்லது. அடுத்த தடவை உன் வேலையை தாண்டி தேவையில்லாத கேள்வி கேட்காத. எப்பவும், சரியா? இத வச்சுக்க. நான் இதை எடுத்துட்டு போறேன்னு டாமி கிட்ட சொல்லிடாத.
நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்லாம மறைக்கிறான். அவனும் ஆண்ட்பாலியும் ஒண்ணு சேர்ந்துதான் ஏதோ பண்றாங்க. ஜான் ஆடோவுக்கும் இதே நிலைமை தான் போல இருக்கு. ஜான் நான் சொன்ன எதையும் கேட்டதே கிடையாது. எப்பவும் அவன் இஷ்டப்படிதான் செய்வான். அப்ப அவளையாவது உன் பக்கம் வச்சிருக்கலாமே. அப்ப அவளும் டாமி பக்கம் தானா? ஆமாப்பா. நடந்து முடிஞ்ச வார்க்கு அப்புறம் இங்க எல்லாமே மாறிடுச்சு. எனக்கும் எல்லாம் தெரியும். யுத்தம் மனிதனுடைய போக்கே மாத்திடுச்சு. அதனாலதான் நான் எப்பவுமே என்ன மட்டுமே நம்புவேன். எதுக்காகப்பா சண்டை போடுறீங்க? எல்லாத்துக்காகவும் தான். எல்லாத்துக்காகவும். ஆமா, எல்லாத்துக்காகவும். அப்புறம் ஒரு நாள் அந்த ஒளி என் வாழ்க்கையில வந்துச்சு. அப்பதான் நான் இதை முடிவு பண்ணேன். சந்தோஷமா வாழணும். அந்த புது உலகத்துக்கு போறதுக்கு எல்லாமே பண்ணேன். அமெரிக்கா. அங்க நமக்கு பெரிய எதிர்காலமே உருவாகும். சூதாட்டத்துல நிறைய பணம் கொழிக்கிற இடம். இந்த பார், இதை பற்றி நான் நிறைய படித்து தெரிஞ்சு வச்சிருக்கேன். அதோட ஸ்கீம்ஸ், அதோட சிஸ்டம்ஸ். இதை பாரு, கொடுங்க. இதை வச்சு தான் பெரிய திட்டமே போட்டிருக்கேன். எனக்கு வயசாயிடுச்சு, முன்ன மாதிரி ஓடவும் முடியல. ஆனால் விட மாட்டேன். என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் கனவை துரத்துவேன். த ஷெல்பி கேசினோ அண்ட் ஹோட்டல். அங்கே இருக்கிற மூல முடுக்கில் எல்லாம் நம்ம பிஸ்னஸை பெருசாக ஆரம்பிக்கணும். நியூயார்க், சிகாகோ, பாஸ்டன், எல்லா இடத்துலையும் ஷெல்பி தான். அதை நான் சாதிச்சதுக்கு அப்புறம் என் பசங்க என் கூட இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நான் தாண்டா எல்லான்னு சொல்ல தோணும். அப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சா அதுக்காக என்ன வேணா பண்ணலாம். நாம தான்டா இனிமேல் ராஜா. ஆமா, இது ஆரம்பிக்க எவ்வளவு தேவைப்படும்? சரியா தெரியல. நிறைய தேவைப்படலாம். நான் கொண்டு வரேன். நிச்சயம் நான் கொண்டு வரேன்ப்பா. ஓ, மனசை பத்தி எனக்கு தெரியும். ஆனா தேவையில்லாம அந்த பணத்தை எடுத்து உங்க அண்ணன் தம்பிக்குள்ள என்னால சண்டை வர வேணும். டாமி கிட்ட இதை பத்தி நீ பேசி பாரு. இது வரைக்கும் அவன் சொன்னதை மட்டும் தான் நான் செஞ்சிருக்கேன். இந்த குடும்பத்தையே வழி நடத்துறது தான் தாங்கிற தலகன் அவனுக்கு இருக்கு. இது ஷெல்பியோட பணம். இது நம்மளோட பணம்பா. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், என் பசங்களை மறுபடியும் என் கண்ணில் காட்டினதுக்கு. இப்போ இது நம்ம சந்தோஷத்துக்கான நேரம். ஆமா, கொண்டாடலாம். கொண்டாடு கொண்டாடு கொண்டாடு. இப்ப நீ யாருன்னு எனக்கு காட்டு. சும்மா எழுந்து வா. எனக்கு உங்க கூட சண்டை போட விருப்பம் இல்லவா? சும்மா வாடா. அப்பா எல்லாம் ரிங்குக்கு வெளியில தான். வாயிலே போடு. வாய ஓட. அப்ப சரி. அவனுக்கு அப்பண்டா. எழுந்திரு, எழுந்திரு. இவனை பாத்தீங்களா? இவன் தான் என் புள்ள ஆர்தர் ஷெல்பி, என்னுடைய ரத்தம். இவனை நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். அவன் என் கூட சண்டை போட்டதே உங்களை சந்தோஷப்படுத்ததான். நல்ல புள்ளடா, என்னோட வாரிசு. எனக்கு உங்களை பிடிக்கும்பா. I love you. சொல்றா. மிஸ்டர் ஷெல்பி, நீங்க யாரு? என் பேரு பிரையன். கேம்டன் டவுன்ல உங்க பேரை கேள்விப்பட்டேன். எங்களுக்கு நீங்க தேவை. ஏன், எதுக்காக? சில மாசத்துக்கு முன்னாடி ட்ரையன் ஒருத்தன் உங்ககிட்ட இங்க வந்து எதையோ வாங்கறதுக்கு முயற்சி பண்ணான், ஞாபகம் இருக்கா?
அப்பதான் அவனை யாரோ இங்க சுட்டு கொண்டிருக்காங்க. நானும் கேள்விப்பட்டேன். கொஞ்சம் வேகமா பேசுவான், ஆனா நல்லவன். அவனால தான் எங்களுக்கு எதிரிகள் அதிகமாறாங்க. சரி, அது எதுக்கு எனக்கு? ஏன்னா இந்த இடத்துல எனக்கு எதிரிகள் இல்ல. இங்க எல்லாருக்கும் அனுமதி உண்டு பிரையன். ஐரிஷ்குமா அவங்கள உள்ள விடுறதா இல்ல. ராயன் ஐரிஷ் ரிப்பப்ளிக் ஆர்மியை சேர்ந்தவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்க்கவே ஒத்துக்கிட்டீங்க. அப்போ அவங்க பேர் வாங்க வந்தாங்கன்னு நான் நினைச்சேன். உங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லையா? இது ஒரு பாபு. சில சமயம் இங்க குடிக்கிற மக்கள் பேசுவாங்க, சில சமயம் அவங்க குடிக்கிற விஸ்கி பேசும். அதெல்லாம் அப்பவே முடிஞ்சு போயிடும். எனக்கு எந்தவித கெட்ட பழக்கமும் கிடையாது. அப்படின்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அப்படின்னா வரும்போதே குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? ஆனா ஒரு விஷயம் ஷெல்பி, ராயன் ஒரு ஓட்டவாய். அவனை உங்களால புரிஞ்சுக்க முடியாம போயிருக்கலாம். ஆனா அவன் எடுத்த வேலையை சரியா முடிக்கிறவன். அவனு நானும் ரத்த சொந்தம். என்னுடைய கசினவன். நான் தெற்கு பகுதியிலிருந்து வரேன். இந்த ஊருக்கு அவனை அனுப்பி வச்சதும் நான் தான். 2 பேரும் உட்காந்து பேசலாமா மிஸ்டர் ஷெல்பி? கிரேஸ், எனக்கு இன்னும் கொஞ்சம் சரக்கு ரூம்ல கொண்டு வந்து கூட. வாங்க போலாம். சரி ஷெல்பி. என் கசின் இங்க கன்ஸ் வாங்க தான் வந்தான். அவன்கிட்ட நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். உன் நண்பன் டேனி ரொம்ப அதிகமாவே குடிப்பான்ல. அவன் தான் பீக்கி பிளைண்டர்ஸ பார்க்க சொன்னான். அதை கொள்ளடிச்சது நீதான்னும், அதுல லூயிஸ் மிஷின் கன் இன்னும் நிறைய வெடிமருந்துலாம் இருக்கிறதா அவன் தான் எங்க கிட்ட சொன்னான். ஆமா, சில சமயம் அவன் அப்படிதான் வளரிக்கிட்டு இருப்பான். இது எல்லாமே அவனோட கற்பனை. ஏதாவது பார்க்க போகும்போது விஸ்கி சாப்பிட்டு போகாதான்னு பல தடவை சொல்லியிருக்கேன். உங்க பிரதர்ஸ்க்கு கன்ஸ் இருக்கிற இடம் தெரியும்னு சொன்னான். சரி, டேனி என்ன வேணா சொல்லிருக்கட்டும். ஏன்னா ஜெர்மன்ல நடந்த கலவரத்துல இருந்து தப்பிச்சு வந்தவன் அவன். விளக்கமாறு எடுத்து எல்லாரையும் சுட்டுக்கிட்டு இருப்பான். எனக்கு பிஎஸ்சிஐ ஃபேக்டரியில கூட ஆள் தெரியும். அவங்க யாருன்னு சொல்லிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயும் என்னுடைய ஆளுங்க இருக்காங்க. எல்லா இடத்துலயும் இருக்காங்க மிஸ்டர் ஷெல்பி. இந்த சிட்டியில இருக்கிற எல்லாரும் ஒன்னதான் காட்டினாங்க. அதனால என்ன முட்டாளாக்கணும்னு நினைக்காத. நேரா விஷயத்துக்கே வர. நீ அந்த கண்ணெல்லாம் வச்சு என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்க. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஆனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க. என் கசின் இறந்ததை மறந்து நான் இங்க உட்காந்து பேசுறதே என் அமைப்புக்காக தான். நான் நினைச்சா இந்த இடத்துலயே உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா காலம் பூரா அது என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். நீ எங்ககிட்ட கன்ஸை கொடுத்துட்டனா உன் உயிராவது மிஞ்சும். உனக்கு உன் கூட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும். இல்லைன்னா இந்த இடத்தையே இல்லாம பண்ணிடுவேன். நான் என்ன சொல்ல வந்தேனோ அதை சொல்லிட்டேன். நீ இவ்வளோ கேட்கறதுனால சொல்ற. உனக்காக மட்டும் சொல்ற. கன்ஸ் என்கிட்ட தான் இருக்கு. அது வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனை தான். அதனால அந்த பிரச்சனையை நான் விட்டுடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏத்த வேலை இருந்தா விலாக்கி பிரையன், சவுத் ஆர்மேகா ஐஆர்ஏவோட கமாண்டர். பெரிய இடமே உனக்கு கொக்கி போட்டிருக்கு. நான் போய் அதை கிடைக்கிறதுக்குள்ள நீங்க அவனை பிடிச்சா நல்லது. ஏய், இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? இனி நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய போறோம்னா
பின்ன வேற இதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்கு இன்ஸ்பெக்டர்? உனக்கு என்ன வேணும்? உங்களோட உதவி. உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையில நான் உள்ள வர போறதில்ல. ஸோ அதுக்காக உங்கள் மேலே இருக்கிற கேஸெல்லாம் எடுக்கணும், அதுதானே? பதக்கம் கிடைக்க போகிறது என்னவோ உங்களுக்கு தானே. உங்களை மாதிரி கும்பலை ஜெயிச்சு என் பேருக்கு பின்னாடி சேர்க்கறது தான் நான் வாங்குற மெடலே. ஓ, எங்களோட இனிஷியல் உங்களுக்கு பின்னாடி இருந்தா சார் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இன்ஸ்பெக்டர், இது வரைக்கும் நான் சொன்ன வார்த்தையை மீறல. உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. ஃப்ரெடி த்ரோனை பிடிச்சி கொடுத்தது யார்? இந்த சிட்டியில் இருக்கிற யாரா வேணாலும் இருக்கலாம். அது ஷெல்பியை சேர்ந்தவங்களா கூட இருக்கலாம். வாடா என் சிங்கம். எல்லாம் உங்களுக்கு தான்ப்பா. இது போதண்டா. நான் போய் உன் பேரில் வேலையை ஆரம்பிக்கிறேன். நாம தெரிக்க விடுறோம். நீங்க ஆசைப்பட்டதை செய்யுங்கப்பா. வேலை செய்ய ஆர்வமா இருக்கியா? ஆமா. வெள்ளிக்கிழமை ஒரு கப்பல் கிளம்புது. பாக்ஸிங் ரிங்கில் நம்ம சந்திக்கலாம். சரிப்பா. வெள்ளிக்கிழமை. திறந்திருக்கட்டும், விட. வேண்டாம். ஏதாவது பிரச்சனை வரப்போதா? ஆமா. இந்த நேரத்திலயா? இதுக்கெல்லாம் நேரம் காலமே கிடையாது. இங்க என்ன நடக்க போகுது? வெளியில இருக்கிற பெல் ராத்திரி அடிச்ச உடனே 2 IRA சேர்ந்தவங்க இங்க உள்ள வருவாங்க. இங்க என்ன வேணா நடக்கலாம். என்ன கொலை கூட செய்யலாம். உன்னோட வேலை அது வரைக்கும் என்ன காப்பாத்தணும். இதை வச்சு அவங்களை விரட்டணுமா? நான் ஒரு தகவல் அனுப்பியிருக்கேன். அவங்களை இங்க தனியா பாக்குறேன்னு சொல்லியிருக்கேன். பார்மேட்ஸ் கவுண்ட் பண்ணல. பார்மேட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணல. நீ போய் அந்த ரூம்ல ஒளிஞ்சுக்கோ. அங்கிருந்து என்ன பாரு. நான் சொல்லாம அந்த இடத்த விட்டு நீ நகரக்கூடாது. அதோட நீ ஷூட் பண்ண போறதுல பாயிண்ட் பண்ண போற. நான் சொல்ற வரைக்கும் பொறுமையா இரு. அவங்க உன்னை கொன்னுட்டா? இல்ல, அதுக்குள்ள போலீஸ் வந்துருவாங்க. போலீஸ்க்கு எப்படி தெரியும்? அதை விட கண்ணை இப்படிதான் பாயிண்ட் பண்ணணும். நேரா பாரு. வந்துட்டாங்க. போ, சீக்கிரம் போ. இப்ப வரைக்கும் அங்க எந்த பிரச்சனையும் நடக்கிற மாதிரி தெரியல. கொஞ்ச நேரம் நாம இங்கே இருக்கலாம். நீ போன தடவை குடிச்சதே போதும். அது எங்க இருக்குன்னு சொல்ல. முதல்ல பணத்தை கொடுங்க. கையில மண்வெட்டி எடுத்துட்டு போங்க. எங்களை அவ்வளோ நல்லவங்கன்னு நினைச்சியாடா? நீ உயிரோட இருக்க தேவையில்லை.
எதுக்காக அமைதியா இருக்க மிஸ்டர் ஷெல்பி? என் பொறுமையை நான் இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. பார்மேட் இருக்கிறத நான் சொல்லல. ஏன் அவனை சுட்ட? ஏன் அவனை சுட்ட கிரேஸ்? என்ன மன்னிச்சிரு, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு. என்ன பார்க்க மட்டும் நினைச்சியா? உன்னை திரும்ப பார்க்கணும்னு தான். என்ன மன்னிச்சிரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம்ல. நீங்க நேரத்துக்கு வந்திருந்தா இவங்க 2 பேரும் செத்து இருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட என் ஆள் சரண்டர் ஆவான். ஒரு நல்லவனை நானே கொன்னுட்டேன். இந்த மிருகங்களை கொன்னதுக்கா நீ இவ்வளோ நேரம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? எப்பவும் என்ன நடந்தாலும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரணும். நீ சொன்னதுதான். நீங்க இந்த பணத்தை எடுத்துட்டு போங்க. இவ உன் கூட இருக்கிறது ரொம்ப சௌகரியமா ஆயிடுச்சு போல இருக்கு. சரி, வந்ததுக்கு 2 தான் கிடைச்சது. தேங்க்யூ. என்ன மன்னிச்சிரு.
முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீ எதுவும் சொல்லலை, நான் அடுத்து அவன் என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியாது. வாயை திறந்து என்னாச்சுன்னு சொல்லு. அவன் என்னை நம்புறான், நான் அவனை ஏமாத்துறேன். இதை உங்ககிட்ட சொல்லணும். சரிதான். என்கிட்ட அந்த ஆஃபீஸர் சொல்லும் போதே நான் கவனமாக இருந்திருக்கணும். அப்படின்னா அவன் ரூமுக்குள்ளே வந்தான், நீ அப்படியே மயங்கிட்ட. அது எங்களுக்குள்ள நடந்தது, அது எதுவாக இருந்தாலும். ஆனால் நான் இது எல்லாத்தையும் நல்லதுக்காகத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்கள கொன்னதை நான் தான். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படின்னா அவனை காப்பாத்துனது நீதானா? என்ன அவங்கள அவன் தடுக்க தான் சொன்னான். நேற்று ராத்திரி ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பார்த்தேன், மாத்திக்க நினைச்சேன். வாழ்க்கை பூரா அப்பாவை கொன்னவங்கள பழி வாங்கணும்னு சுத்த முடியாது. அந்த விபத்துல எங்க அப்பாவை நான் பறி கொடுத்துட்டேன். நான் இந்த வேலையில எதுக்காக சேர்ந்தனோ அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ரிசைன் பண்ண போறியா? இந்த தகவலுக்கு அப்புறம் என் உதவி உங்களுக்கு தேவைப்படாது. கன்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. கண்டுபிடிச்சிட்டியா? சரி, அப்ப எங்க இருக்குன்னு சொல்லு. கன்ஸ் இருக்கிற இடத்த சொல்லிட்டேன்னா தாமஸோட பிசினஸ்க்கு நீங்க தடையா இருக்க கூடாது. இதுக்கு ஒத்துக்கிறீங்களா? நானும் ரிட்டையர் ஆயிட்டா இந்த சிட்டியை விட்டு அப்புறம் கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன். நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல, ஆனா நீ இதை பார்த்தா சந்தோஷப்படுவ. நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது, கன்ஸை நீங்க ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறம் தாமஸ் எதுவும் பண்ணக்கூடாது. சொன்ன வார்த்தையை காப்பாத்துங்க. இதுக்கு ஒத்துக்கிறீங்களா? எதுக்காக நீ அவனை காப்பாத்த நினைக்கிற? அதுக்குள்ள சிம்பத்தி வந்துருச்சு. சிம்பத்தி அதாவது சென்டிமெண்டா? ஆமா, என்னோட வலியை புரிஞ்சுக்கிட்டு அவன் நடந்துக்கிட்டான். சென்டிமெண்ட். ஆமா. உன் கூட சேர்ந்து வேலை பார்த்ததுல சந்தோஷமா இருக்க. அப்படின்னா நீங்க அவனை எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல? என்ன நீ நம்பலாம்? திருட்டு போன அடுத்த வாரமே செயின்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச் யார்டில் அதை புதைச்சிட்டாங்க. உயிரோட இருக்கிறவனோட ஒரு கல்லறையை தோணுனா அது கிடைச்சிரும். ஆர்த்தர் சொன்னதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச இதை பத்தின மொத்த விஷயமும் அவங்க எல்லாருக்கும் தெரியும். நல்லா ஆழமா தோண்டுங்க, அப்போதான் நீங்க தேடுறது கிடைக்கும். கிடைக்கிற வரைக்கும் விடாதீங்க. ஆழமா புதைச்சிருக்கலாம். அந்த கன்ஸ் அந்த கல்லறைக்கு கீழே தான் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி அதை தோண்டி நான் வெளியே எடுத்துறேன். When my family thinks that I'm safely in my bed, oh, from morn until night, I am stretched out at your head, calling out unto the earth with tears hot and wild for the loss of a boy that I loved as a child. Please. So I am stretched on your grave, and I'll lie here forever. If your hands were in mine, I'd be sure they would not sell. My apple tree, my brightness, it's time we were together. Well done, boys. I smell of the earth, and I'm worn by the weather. ஆனா கணக்குல இன்னும் சில கன்ஸ் வரல. நான் என்னோட வேலையை ரிசைன் பண்ணலான்னு வந்திருக்கேன். சரி சரி. ஸோ நானும் ரொம்ப நாளைக்கு உன்னோட சுப்பீரியராக இருக்க முடியாது. நீயும் எனக்கு ரொம்ப நாள் வேலை செய்ய முடியாது. அதனால் நாம் 2 பேரும் ஒன்றா இருக்கலாம்னு இதை உனக்காக வாங்கிட்டு வந்தேன்.
நான் ஒரு சாதாரண ஆள் தான், ஆனால் நல்ல மனுஷன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சிரிக்கவே ஆரம்பிச்சேன். உனக்கு எந்த அளவுக்கு காதலை கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் உனக்கான அங்கீகாரத்தையும் கௌரவத்தையும் உனக்கான மதிப்பையும் தருவேன். கிரேஸ், நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? மிஸ்டர் கேம்பிள், என்ன மன்னிச்சிருங்க. அப்ப அவனை உனக்கு பிடிச்சிருக்கா? அவனோட சகதியில வாழலான்னு முடிவு பண்ணிட்டியா? வாயை திறந்து பதில் சொல்லு. நாளைக்கு காலையில என் ரெசிக்னேஷன் உங்ககிட்ட கொடுத்துருவேன். கவலைப்படாத, சீக்கிரம் வந்துடுவேன். எல்லாத்தையும் செக் பண்ணி வண்டியில ஏத்து. எஸ் சார். வாடா மகனே, நான் உன்னை கப்பல் போற இடத்துக்கு தானே வர சொல்லியிருந்தேன். எதுக்காக? நேத்து நைட் என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இப்படி ஓடணும்னு நினைக்கிறீங்க? நேரமாயிடுச்சு. சரிடா, நான் போயிட்டு வரேன்டா மகனே. நீ போய் உன் சகோதரர்களோட சந்தோஷமா இரு. அப்ப நீங்க என்கிட்ட சொன்னதெல்லாம்? நீ எதை பத்தி சொல்ற? நீங்க தானே நம்ம பிசினஸ் ஆரம்பிக்க போறோம்னு சொன்னீங்க. ஷெல்பி கேசினோஸ், அதுவும் அட்லாண்டிக்ல. நான் பெரும்பாலும் உண்மையை பேச மாட்டேன். அதிகமா நான் யாருக்கும் சத்தியமும் பண்ணி தர மாட்டேன். அதனால யாரும் என்ன நம்பவும் மாட்டாங்க. நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க, என்ன திருடனாக்கிட்டீங்க. மறுபடியும் நான் கொடுத்த பணத்தை என்கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க. இன்னொரு தடவை என்கிட்ட குரலை உயர்த்தி பேசாத. இது நீ அப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைன்றதை மட்டும் மறந்துடாத. ஒரு மகனா எனக்கு நீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெரிய உதவி பண்ணிருக்க. அந்த பணம் செலவாயிடுச்சு, போயிடு. நான் உங்களுக்காக காத்திருந்தேன். உங்களை நான் கொதிக்காதடா. எங்கில இருந்தா மாதிரியே இங்கேயும் இருக்க மாட்டேன். இன்னொரு தடவை என் மேல கைய வச்ச உன்னை கண்ட துண்டமா விட்டு இங்கேயே வீசிட்டு போயிடுவேன். ஆமா, எங்க உன் அப்ப? உன்னை நல்லா ஏமாத்தி பெரிய தொகையா புடுங்கிட்டு யாருனே தெரியாத மாதிரி கை கழுவிட்டு போயிட்டான். அதைத்தானே சொல்ல போற? நாங்க அப்பவே சொன்னோம்ல, இதுக்கப்புறம் டாமி முகத்துல எப்படி முழிப்ப, அவன்கிட்ட எப்படி பேசுவ? எனக்காக நீங்க பேசுறீங்களா? முடியாது. அவன்கிட்ட நீயே பேசு. நமக்கு கிடைச்ச இந்த வெற்றி முழுசா இல்லைனாலும் பெரிய அளவுல ஏற்பட இருந்த விபரீதங்களை தடுத்திருக்கோம். ஒரு அப்பாவியை கொன்ன மாதிரி காமிச்சு நம்ம கன்ஸை இங்கேயே பதுக்கி நம்மளை ஏமாத்தி இருக்காங்க. நம்மால முழுசா கண்டுபிடிக்க முடியலனாலும் கிரைம் நடக்காத அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். ஆனா இதை திருடி நம்மளை அலைய விட்டு அவங்கள நாம தண்டிக்க வேணாம். ஒரு குப்பை இடத்துல தன்னை ராஜாவா நினைச்சுக்கிட்டு நமக்கு இந்த அளவுக்கு குடைச்சல் கொடுத்த ஒருத்தனை நாம போய் கையும் களவுமா புடிச்சு ஆகணும். ஒருவேளை நம்ம அவனை புடிச்சுட்டா இன்னைக்கு ராத்திரி இங்க ஒரு கலவரமே நடக்கலாம்.
இனி தப்பு பண்ண நினைக்கிற ஒவ்வொருத்தரையும் வேட்டையாடுவோம். நாம ஒன்னா சேர்ந்து எலி மாதிரி பரவி கிடக்கிற அவங்கள ஒழிப்போம். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சிட்டிக்குள்ள நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலை முடிஞ்சிடும். இவங்களுக்கான நீதியும் கிடைச்சிரும். இது எல்லாத்தையும் இன்னைக்கே நாம முடிக்கிறோம். நல்லபடியா நடக்கணும். இப்ப நமக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கு வேன். இனி நம்மளை பார்த்துக்க தயாரா இருக்கணும். உனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை மட்டும் செய். சரி, நீ போ. என் கூட சண்டை போட இங்க எவன்டா இருக்கான்? இங்க சண்டை முடிஞ்சிருச்சு. இடத்த மூட போறோம். அதனால இங்க எவனா இருந்தாலும் சண்டை போடுறதுக்கு நான் தயார். நான் யாருன்னு தெரியுமா? ஷெல்பி குடும்பத்தை சேர்ந்த ஆர்த்தர். யார் என் கூட சண்டை போட வரா? இப்போ உடனே வீட்டுக்கு போ, இல்ல போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து கிளம்பு. என் பிரதர் டிக்பெத் தான் இதை சொன்னான். இந்த இடத்துக்குள்ள இப்ப போலீஸ் வர போறாங்களாம். அதுவும் நிறைய பேர். டாமி ஷெல்பி கிட்ட நீ இதை பத்தி சொல்றியா? வந்துட்டான். உன்கிட்ட நான் போய் சொல்ல விரும்பல. ஏன்? வெடிமருந்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம். போலீஸ்க்கு எப்படியோ தகவல் தெரிஞ்சிருக்கு. நம்ம திரும்ப சந்திக்கும் போது நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். போலீஸ் வர போறதா ஹாரிக்கு தகவல் வந்திருக்கு. தெரியும். நீ எதுக்காக இங்க வந்த? ஏன்? போலீஸ் நம்ம தெருக்குள்ள வந்துட்டாங்க டாமி. ஏன் கூட வா. நான் தாமஸை தேடித்தான் இங்க வந்திருக்கேன். அந்த மாதிரி யாரும் இங்க வரல. உங்களால அவனை கண்டுபிடிக்க முடியாது. ஒழுங்கா வீட்டுக்கு போ. நான் மறுபடியும் உங்ககிட்ட கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். அவனை முட்டி போடவே. ஏய், எங்ககிட்ட மறைக்காம உண்மைய சொல்ல, இல்லன்னா நீ இங்கேயே புணமாயிடுவ. எனக்கு தெரியாது. அவன் போயிட்டான். பார்மேடு தான் அவனை கூட்டு போனான். எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அவளோட வீட்டுக்கு போயிருக்கலாம். எங்க இருந்து போலாம்? என்ன சார் பேசுறீங்க? நம்ம இவ்வளவு தூரம் வந்தாச்சு. அவன் தேடி பிடிச்சிடலாம். திரும்பி போலான்னு சொன்ன எல்லாரையும் தான். போங்க.
என்னோட வீடு அந்த அளவுக்கு பெருசு கிடையாது. பரவாயில்ல. நீ டீ குடிக்கிறியா? டீ வேண்டாம். இங்க ரம் இருக்கு. எனக்கும் அதான் தேவை. நானும் அதை தான் நினைச்சேன். சரிதான். அதை நீ ரெடி பண்ண பிஸ்கெட்டா? இல்ல, அதை நான் வெளியில வாங்கினது. உன்னோட வீடு விசித்திரமா இருக்கு. எந்த மாதிரி? போலீஸ் வீடு மாதிரி. எதனால அப்படி நினைக்கிற? அவங்க தான் டீக்கு பதிலா ரம் குடிப்பாங்க. என்னால உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும், நான் போறேன். எதுக்காக அப்படி நினைக்கிறீங்க? நீ தான் அதுக்கு பதில் சொல்லணும். காலையில இங்க இருந்து கிளம்பிடுவேன். அப்ப நாளையில இருந்து உன்னை பார்க்க முடியாதா? உங்ககிட்ட கிராமபோன் இருக்கா? அது உடைஞ்சிருச்சு. நம்ம டான்ஸ் ஆடலாமா? கண்டிப்பா ஆடலாம். இதை எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறியா கிரேஸ்? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? அப்ப எனக்கு செவரு இடிக்கிற சத்தம் கேட்கல. என்ன சொல்ற? எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்ன உதவி? என் கூடவே இரு. என் வாழ்க்கைக்கு துணையாகும். அதோட என் பிசினஸ்க்கும். எனக்காக நீ, உனக்காக நான். நம்ம இப்படியே இருந்துடலாம்.
Lay some holly on my chest. Bury me, bury me out at the crossroads to the west. Bring me a dreamless sleep. Out by the railroad. Show me when it's home. என் அப்பனை நம்பி என் தம்பியை ஏமாத்திட்டேன். இனி எனக்கு உயிரோடு இருக்க தகுதி இல்லை. என்ன மன்னிச்சிருங்க. எல்லாத்துக்காகவும் நான் உங்களுக்கு டெலிகிராம் மூலமா அனுப்பி வச்சிருக்கேன். நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி தான் அது. நான் எந்த வேலைக்காக இங்க வந்தனோ அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். நான் இந்த சிட்டியை விட்டு போலான்னு இருக்கேன். ஆனா ஒரு விஷயம்தான் என்னை இங்கிருந்து போக விடாம தடுக்குது. பாலி சொன்னாங்களா? ஆமா. அடுத்த தடவை கண்ணை யூஸ் பண்ண. என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதா டாமி? ஆமா. இதுக்கப்புறம் தான் நாம நம்மளோட வேலையை ஆரம்பிக்கணும் ஆர்த்தாள். நீ இந்த மாதிரிலாம் யோசிச்சனா நிறைய பார்ட்டிஸை மிஸ் பண்ணிருப்ப. அப்புறம் ஷாம்பைனை மிஸ் பண்ணிருப்ப. வேகமா ஓடுற கார்ஸ், இதெல்லாம் அனுபவிக்க வேண்டாமா? நம்ம பேர் தான் இந்த பிசினஸ் கார்டுல இருக்கு. ஷெல்பி பிரைவேட் லிமிடெட், ஆர்தர் ஷெல்பி, அசோசியேட் புக் மார்க்கரா. இதே மாதிரி நாம காலையிலக்குள்ள நிறைய அடிக்கணும். 3 ஷேர் ஹோல்டர்ஸ்ல நீயும் ஒருத்தன். நீ, நான், ஜான். நமக்கு இது சரி சமமா சேரும். அதுவும் இங்க இருக்கிற சட்டப்படியே. அதுல கருப்பு கலர்ல பிரிண்ட் ஆயிருக்கிற பேர் எல்லாத்தையும் படி. நம்ம 3 பேர், நம்ம 3 பேர் தான். நமக்கு தான் இதெல்லாம். ஒருவேளை நீ செத்திருந்தா கூட நானும் ஜானும் பங்க சரிசமமா பிரிச்சு எடுத்துட்டு இருந்திருப்போம். இப்ப முடிவு பண்ணிக்கோ. இதெல்லாம் விட்டு கொடுக்க போறியா? நாளைக்கு காலையில் இங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் இந்த டவுனை விட்டு போயிடுவாங்க. எல்லாம் சரியாயிடும். இனி நாம் ஆட போற ஆட்டமே தனி. நாம சாதிப்போம். This garden that I built for you, they're just sitting now and here. I will never leave it there. I could not bear to return.
find it all untended, with the trees all bended low. This garden is a home, dear, and I got nowhere else to go. So play it on. Take a little walk to the edge of town and go across the track